லைஃபே கான்பிடென்ட் வச்சுதான். நைட்டு தூங்குனா காலையில எந்திரிக்கிறோங்கிற கான்பிடென்ட்ல தானே தூங்குறோம். புரியுதுங்களா? அதே மாதிரிதான் வேலைக்கு போறோம்னா இந்த வேலை நம்மளுக்கு மாசம் மாசம் இருக்குங்கிற கான்பிடென்ட்ல தான் போறோம். அடுத்த மாசம் வேலை இருக்காதுன்னு தெரிஞ்சா எப்படி இந்த மாசம் வேலையை நிம்மதியா பண்ணணும்? அதே மாதிரிதான் பிசினஸும். அதுல ப்ராஃபிட் வரும், நம்ம ஜெயிச்சிடுவோங்கிற நம்பிக்கை தான். அதையவே தொலைச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லா உங்களால எதுலையுமே கான்பிடென்ட்டா ஒண்ணு செய்யவே முடியாது. நம்ம தோத்துட்டோம் ஃபெயிலியர், நம்ம லாய்க்கு இல்லை, நம்ம இப்படி ஆயிட்டோங்கிறது உங்க மைண்ட் சொல்லிட்டே இருக்கும். அப்ப தோத்துட்டோங்கிறத முதல்ல நம்ம ஒத்துக்கவே கூடாது. நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாருங்கிற ஒரு வேகம் வரணும். எங்க நான் தோத்துட்டேங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணணும். இந்த பிசினஸ் தோத்துருச்சு, உடனே நான் இன்னொரு பிசினஸ் பண்றேன் ஏன்னா நான் தோத்தேன்னு ஒத்துக்க மாட்டேன்னு வீட்டுல இருக்கிற அத்தனை பணத்தையும் தொலைச்சிடக்கூடாது. ஒண்ணு தோத்துட்டீங்கன்னா முதல்ல அதை ஏன் தோத்தேன்னு உங்களுக்கு தெரியணும். அப்பதான் அடுத்து பண்றதுல நீங்க தோக்காம அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெயிக்க முடியும். என்னோட அனுபவத்துலதான் இது எல்லாமே நான் சொல்றேன். எனக்கு யாரும் சொல்லி தரல, ஏன்னா பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்க கூட ஷேர் பண்ணேன். உங்களுக்கு அது ஏதோ இடத்துல எங்கேயோ யாரோ ஒருத்தருக்கு உபயோகப்பட்டா சந்தோஷம். நிறைய பேர் பாருங்க ஜென்ஸுக்கு ஜென்ஸ் கூட சொல்லிக்குவாங்க, அங்க ஹெல்மெட் பிடிக்கிறாங்க, நீங்க இந்த வழியில போயிருங்க. ஓ அப்படிங்களா, சரிங்க. அது கூட ஒரு சின்ன உதவியா தானே இருக்கு. புரியுதுங்களா? இதே ஒரு ரோடு இருக்கு, ரோடு தம்பி அங்க குழி தோண்டி வச்சிருக்காங்க, நீங்க அதுல போகாதீங்க, இந்த வழியில போய்க்கோங்க. அதுவே ஒரு சின்ன ஹெல்ப் தானே. எங்கேயோ யாருக்கோ நம்ம சொல்றது ஏதோ ஒரு ஹெல்ப்பா இருக்குன்னா அதை செய்யறதுல என்ன இருக்கு?